ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம தலை அஜித் குமாரோட விடாமுயற்சி படத்தோட டைரக்டர் மகிழ் திருமேனி லேட்டஸ்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. என்னென்னா, விடாமுயற்சி படத்தை ஒரு 6 மாதத்தில் எடுத்து ரிலீஸ் பண்ண போகிறதா அவங்க பிளான் வச்சுருந்தாங்களாம். ஆனால் சில பல காரணங்கள் லேட் ஆகிட்டுன்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் 23 அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணி அஜர்பைஜானில் தான் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. ஜனவரி வரை எடுத்திருக்காங்க. ஜனவரிக்கு எடுத்து அந்த ஒரு 2 வாரம் பிரேக் விட்டுருக்காங்க. பிரேக் விட்டு போனால் அஜர்பைஜானில் எப்போவுமே ஸ்னோ தான் இருக்குமா, அந்த வாட்டி மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டான். இவங்க பிரேக் வந்திருக்கையில் ஷூட்டிங் போக முடியாத ஒரு காரணமாகி போச்சு. ஆனால் அந்த படத்தை 24 ஏப்ரல் மேல் ரிலீஸ் பண்ண போகிறதா பிளான் வச்சிருக்காங்க. அக்டோபர் ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் ரிலீஸ் பண்ண போகிறதா பிளான் வச்சிருக்காங்க. ஆனால் ஜனவரியில் இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. மழை பெய்யுது, ஷூட்டிங் போக முடியல. இப்போ அஜித் சார் பிரச்சனை இல்லை, 1 மாதம் கழிச்சு நடிக்க வந்துடுவாப்புல. ஆனால் அந்த படத்தில் பெரிய பெரிய ஆக்டர்லாம் இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு வேற ஒரு படத்தை டேட் கமிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த படத்துக்குலாம் போனோம். இப்போ திருசாவே எடுத்துக்கோங்களேன், சூர்யா 45 நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தற்கொலை படத்தில் நடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஏகப்பட படத்தில் நடிக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய ஆக்டர் இருக்காங்க. இதில் அர்ஜுன் இருக்காரு, உள்ள நிறைய ஆக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இப்போ ஜனவரியில் ஷூட்டிங் தள்ளி போய் பிப்ரவரி மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. டேட் பிரச்சனையால அது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் இன்னொரு படத்தை கமிட் ஆகிருக்காரு, நம்ம அஜித் குமார். உங்களுக்கே தெரியும், குட் பேட் அக்லி படத்தில் அவர் வேற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படம் ஷூட்டிங் வேற கூட நடந்துச்சு. அதனால இது ரொம்ப லேட் ஆகிட்டு. ஆனால் இது வெறும் ஷார்ட் டைமில் எடுத்து ரிலீஸ் பண்ண போகிறதா நம்ம பிளான் வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, நீங்க என்ன கேட்குறீங்க எல்லாமே இருக்கு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா, தலை அஜித் குமார் வந்து டைலாக்லாம் எதிர்பார்ப்பீங்க, ஆனால் அந்த மாதிரி டைலாக்லாம் அந்த படத்தில் இருக்கிறாரு. ஒன்லி ஆக்ஷன் தான். ஆக்ஷன் மட்டும் இல்லை, லவ்வும் இருக்குது. ஆனால் ஏன் ஸ்டைலில் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த ஆக்ஷன் நீங்கள் அஜித் குமார் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி படமும் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அஜித் குமார் சாருமே படம் முடித்தோடனே படம் ரொம்ப பெர்ஃபெக்டாக பிடிச்சிருக்கு எனக்கு, நீங்கள் எடுத்த விதம் எல்லாமே நல்லா இருக்கு, படத்தோட கதை நீங்கள் எடுத்த விதம் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி டப்பிங் முடிச்சோடனே சொன்னாராம், எதிர்பார்த்தோட சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். விடாமுயற்சி பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்னன்னா, பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா டேட்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பல காரணங்களால் தள்ளி போகுது. அப்போ அஜித் சார் டைரக்டர் மகிழ் திருமேனி ஃபோனில் பேசையில் சொன்னாராம், படம் பொங்கலுக்கு வந்துருக்கும், இந்த மாதிரி லைட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. அஜித் குமார் சார் சொன்னாராம், நம்ம படம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் பொங்கல் தீபாவளி எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்க. தலை அஜித் குமார் படம் வெளியே வருதுன்னா அந்த மாதிரி கொண்டாடுறாங்க. அதனால அவரும் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் கார் ரேஸ் அப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு, எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொன்னார், இந்த மாதிரி தலை வாழ்க, தளபதி வாழ்க, அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் உங்கள் லைஃப்பை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி அப்போ நம்ம எப்படி எத்தனை வருஷம் கழிச்சு அந்த இன்டர்வியூ பார்த்து நம்மளுக்குலாம் ஒரு மாதிரி இருந்துச்சு, பரவாயில்ல இன்டர்வியூலாம் கொடுக்காரு அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அந்த துபாய் ரேஸில் தேர்ட் ப்ரைஸ் வாங்கிட்டாரு, வின் பண்ணிட்டாரு. துபாய் ரேஸில் வின் பண்ணிட்டாரு. அதே மாதிரி இப்போ அதுக்கடுத்து ஒரு ரேஸ் போயிருக்காரு போல. அதே மாதிரி குட் பேட் அக்லியும் படத்தில் நடிச்சு முடிச்சாரு. விடாமுயற்சி படத்தில் நடிச்சு முடிச்ச பிறகு தான் கார் ரேஸ்க்கு வந்திருக்காரு. அதையுமே இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு. இன்டர்வியூ இல்லை, டைரக்டர் மகிழ் திருமேனி தான் சொல்லுவார்ல. மகிழ் திருமேனி அதே மாதிரி இதையும் சொல்லியிருப்பாப்புல, இந்த மாதிரி நம்ம நம்பி ப்ரொடியூசர் காசு போட்டிருக்காங்க, நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்க, அதனால கார் ரேஸு போகையில் என்னவாலும் நடக்கலாம், அதனால நான் படம் டப்பிங் எல்லாமே ஃபுல்லாக முடிச்சு கொடுத்து நான் அடுத்த ரேஸுக்கு போகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்து தான் ரேஸ்க்கே வந்திருக்கிறாரு. பார்த்தீங்களா அவர் எப்படி இருக்காருன்னு பாருங்க. எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்தா நான் கார் ரேஸ்க்கு வருவேன், ஏன்னா என்ன நடக்கலாம்னு சொல்லி விடாமுயற்சி படத்தை ஃபுல்லு முடிச்சு கொடுத்துருக்காரு. குட் பேட் அக்லி படத்தை ஃபுல்லு முடிச்சு கொடுத்த படம் தான் கார் ரேஸ்க்கு வந்தார். துபாய் ரேஸில் ஓட்டி அதிலே வின் பண்ணிட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சு அந்த இன்டர்வியூலாம் பார்த்தோம். அவரெல்லாம் இன்டர்வியூவில் பேசவே முடியாது. ஆனால் துபாய் ரேஸ் இன்டர்வியூலாம் பேசினார். அதெல்லாம் பார்க்கல பயங்கரமாக இருந்துச்சு. வர பிப்ரவரி 6ஆம் தேதி விடாமுயற்சி படம் வருது. குட் பேட் அக்லி படம் ஏப்ரல் 10ன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ரிலீஸ் டேட் அறிவிச்சிட்டாங்க. ஆனால் குட் பேட் அக்லி படத்தில் 3 கெட்டப்பில் குட் பேட் அக்லி அந்த பேருக்கு ஏற்றாப்புலே 3 கெட்டப்பில் இருப்பாரா எப்படின்னு தெரியல, அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். விடாமுயற்சி ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு. நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.